You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற இந்த கால நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய தயவு திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து இது வரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். எவ்வளவோ உலகத்தில் அசம்பாவிதங்கள் நடக்கிறது, யுத்தங்கள், விமான விபத்துங்க, அதுக்கு பிற்பாடு ஜனங்கள் மாண்டு மடிகிறது, விபத்துங்க, கோரமான காரியங்கள் இன்றைக்கி பூமியில், சாலை விபத்து, ஆகாய விபத்து, இப்படி போல் பலவிதமான சூழ்நிலைகளில் ஜனங்கள் போய்கொண்டு இருந்தாலும் ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்காதபடி தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ சின்னமே, இன்றைக்கி அநேகரை பார்க்கும்போது அது எதுக்கெடுத்தாலும் பயம்னு சொல்லி ஒரு காரியங்கள், மரணத்திற்கு பயம், விபத்தாயிடுமான பயம், எங்கேயாவது புறப்பட்டு போகும்போது ஏதாவது நம்ம தொலைச்சிடுவோமா, இழுத்து விடுவோமா அப்படின்னு சொல்லி பயம். இன்னைக்கு பிசாசு பயங்கள், இல்லை படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேனான்னு சொல்லி பயம், திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம், ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா அந்த வியாதியிலேருந்து நாம் எப்படி மீண்டு வருவோம், நாம் இருக்கோமா மறிச்சிடுமான்னு சொல்லப்பட்ட ஒரு பயம். இன்றைக்கி எல்லாரையும் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. பயம் யாரையும் விட்டு வைக்கல. சின்ன காரியங்கள் பயம், இருட்டில் நடக்கிறதுக்கு பயம், தூரமாக போகிறதுக்கு பயம், ஒண்டிமா போகிறதுக்கு பயம், இப்படி பயம்னு சொல்லி அநேகர் தம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு பயத்திற்குள்ளாகவே நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையில் வசனத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், 365 நாளுக்கு 365 வசனத்தை வச்சிருக்கிற, நீ பயப்படாத, ஃபியர் நாட்னு சொல்லி. ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை வாசித்தாலும் தேவன் நமக்கு 365 நாளுக்கு ஏற்ற வார்த்தையை ஃபியர் நாட்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தில் வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனங்களை வாசித்தோம், இந்த வசனத்தை கை கொண்டோம், இதை நாம் அப்படியே கடைப்பிடித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்ம அப்படியே பின் தங்க வைத்து கொண்டு இருக்கிறது, பயத்துக்குள்ளே நடத்தி கொண்டு இருக்கிறது. பணத்தை வைத்திருந்தாலும் பயம், பணம் இல்லாமல் இருக்கிற, ஐயோ எனக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னா, வியாதி வந்துடுச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி பயம். பணத்தை வச்சு கொண்டு இருக்கிறவனுக்கு இந்த பணம் எங்கேயாவது தொலைஞ்சி போயிடுமா, யாரோ எடுத்துக்கொண்டு போயிடுவாங்களா, எப்பயாவது நம்ம வீட்டை விட்டு மறைஞ்சிடுமான்னு சொல்லி பயங்கள் பல விதத்தில் அப்படியே இன்னைக்கு பயம் வாட்டி கொண்டு இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் காண்பிச்சு கொடுத்து வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு யோசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வசனத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் 33வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. தி புக் ஆஃப் Proverbs chapter 1 verses 33 says like this. So we are going to read. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியை காப்பான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். பட் whose hearken unto me shall dwell safely. யாரெல்லாம் தேவனுக்கு செவி கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது, பயம் இருக்காதுன்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் நமக்கு தெரிவிக்குது. ஆகினால ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமா, செவி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லப்படுகிற காரியத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். இன்னைக்கு குறிப்பாய் நான் சொல்லுவேனால், தேவனுக்கு பயந்து இருக்கிற விசுவாசிகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் தான் இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து பயங்கள். ஏன்னா துணிகர செயல்கள், கடவுளுக்கு பயப்படாமல், ஆண்டவரை தேடாத, ஆண்டவருக்கு அஞ்சி வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டு, பயம் உண்டு. ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி, என் பிள்ளைங்க எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி, எனக்குள்ள ஒரு மேன்மை வருமா, ஒரு காரியம் வருமா, செயல்படுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ விதத்தில் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைங்க. அருமையானவர்களே, சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி,
ஊழியம் செய்கிற ஐயா அம்மா நீங்கள் யாரும் அந்த வசனத்தை பார்த்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் போக்குறவர் தான் இயேசு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி போடுகிறவர் தான் இயேசு. ஒரு திட்டத்தை கொடுப்பார்னால் அந்த திட்டத்தை கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். திட்டத்திற்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்துவார். அதுதான் அவருடைய காரியம். இன்னைக்கு அநேக விதத்தில் நீ பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறியே, உலக காரியத்துக்கு பயப்படுறியே, அழிஞ்சு போகிற காரியத்துக்கு பயப்படுறியே, செலவழிகிற பணத்துக்கு பயப்படுறியே, அவமானத்துக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளுக்கு பயப்படுறியே, வாங்கியிருக்கிற கடனை கொடுக்க வேணும்னு பயப்படுறியே. உன்னையும் என்னையும் படைத்த இது உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற, உலகத்திற்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தினதான ரட்சிப்பை கொடுத்த தேவனை நோக்கி நீ பயப்படுறியா? நோ, நெவர். இல்லை. உலகத்திற்கு மற்ற மனுஷாளுக்கு பயப்படுற பயம், ஒரு அரசியல் பிரமுகருக்கு, இல்லை யாரோ ஒரு உதாரணத்துக்கு சொல்வேனா, ஒரு பணத்தை லோனாக வாங்குறவங்க, ஒரு பேங்க்குக்கு மேனேஜருக்கோ பேங்க்குக்காரனுக்கு, இல்லை ஒரு வட்டிக்கு வாங்கியிருக்கிற மனுஷனுக்கு பயப்படுற பயத்தை கூட இன்னைக்கு உருவாக்கின தேவனுக்கு நம்ம கொடுக்காத அந்த கனத்தையும் பயத்தை கொடுக்காத இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை வாழ்ந்து கொண்டு நம்மையே வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு இருக்கோம். ஒரு நம்ம யோசிக்கலாம், நம்ம நிர்விசாரத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நாம் கடவுளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி. இல்லை, உன்னையே நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிற. You are cheating, you are deceiving yourself. You are not deceiving the Lord. You are not deceiving the others. You are not deceiving the church. Instead of that, you are deceiving yourself. உன்னையே நீ வருத்தி கொண்டு இருக்கிற, உன்னையே நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிற, உன்னையே நீ வஞ்சித்து கொண்டு இருக்கிற. இதுதான் என்னால் இந்த காரணத்தை சொல்ல முடியும். அதனால தான் இந்த 1ஆம் அதிகார நீதிமொழிகள் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிற என்னென்னா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக காப்பான் என்று சொல்லி. ஆபத்திற்கு பயப்பட மாட்டான், விக்கினமின்றி வாழ்வான். விக்கினமின்றி, he will not fear about anything. He will not fear of anybody. But instead of that, he will be fearful with God. He will be a fearful man of God. தேவனை சார்ந்து you will dwell safely under his arms. தேவனுடைய கரத்தில் அவன் அப்படி அழகாய் அமைதலாக வாழ்ந்து கொண்டிருப்பான்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, அதனால் இன்றைக்கு உலக பிரகாரமான உலகத்தின் காரியங்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு நம்ம பயப்படுகிற பயத்தை விட்டுட்டு தேவனுக்காக நீ விக்கனமின்றி வாழ்வதற்கு, தேவனுக்காக நீ அவருடைய சமூகத்தில் அவருடைய வசனத்திற்கு, அவருடைய நாமத்திற்கு நீ பயப்படுவாயானால் தேவன் உன்னை எல்லா விதத்திலும் பாதுகாப்பார். உனக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். So do not fear evil. Instead of that, fear God. The Lord will lift you up. Let's pray to God. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த காரணத்துக்கு நன்றி ராஜாவே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. Let them fear for you, Lord, instead of evil, instead of the worldly things, Lord God. இந்த சமூகம் இந்த பிள்ளைகள் ஆட்கொண்டு நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.